வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தூக்கம் களைந்து கண் விழித்த ரதிக்கு தன் விரல்களை இறுக பற்றியிருக்கும் அந்த கரம் அவனுடையதுதான் என்பது கண்களால் பார்க்காமலேயே புரிந்து போனது. இத்தனை நேரம் மாத்திரை மருந்தின் வாசனை நிரம்பியிருந்த அந்த அறையில் தேவா எப்போதும் பயன்படுத்தும் அதீத நெடி இல்லாத லேவண்டர் பர்ஃப்யூமின் மனம், அவளுக்கு மட்டுமே பரிச்சயமான அவன் வியர்வையோடு கலந்த அவன் வாசனை அவள் சுவாசத்தில் கலந்து இதயத்தை அடைந்த நேரம் அவள் விரல்கள் அவன் கரங்களை அழுந்த பற்ற அவள் அசைவிலும் அந்த அழுத்தத்திலும் குனிந்திருந்தவன் நிமிர்ந்து ரதியை பார்த்தான். கண்களில் நீரோடு கருவிழி அசைவின்றி நிலை குத்திய பார்வையோடு தன்னையே பார்த்திருப்பவளை பாய்ந்து சென்று அள்ளி எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் தேவா. அந்த நொடி கண்ணீர் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொந்தம்தான் என்பதை நிரூபிக்கும் தருணமாகி போனது. செல்லம்மா, என்ன ஆச்சு? இங்க வந்து படுத்திருக்க? இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருப்பேண்டி. அவன் பேசிக்கொண்டிருந்த வேளை அவள் அவன் நெஞ்சில் புதைந்து விசும்பிக் கொண்டிருந்தாள். நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு தெரியும் நீங்க வந்துடுவீங்கன்னு என்று அவன் முகமெங்கும் முத்தமலை பொழிய அசையாது அவள் அன்பை ஸ்வீகரித்து கொண்டவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதித்து விட்டு சொன்னான். நானும் ரோகனும் கிளம்புற நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதான் அந்த ஃப்ளைட்டை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பி வந்தோம். அதுக்குள்ளே நியூஸ் பார்த்துட்டு நீ பயந்து போய் இப்படி வந்து படுத்து கிடக்கிற என்று அவள் முகத்தில் கலைந்திருந்த கூந்தலை ஒதுக்கி விட்டு அவள் கன்னத்தில் அன்பாய் ஒரு முத்தம் பதித்தான் தேவா. அந்த நியூஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அதில் வந்த காட்சி என்று ரதி ஏதோ சொல்ல வர அவள் வாயில் விரல் வைத்து உஷ் என்றவன், நீ இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அதான் நான் வந்துட்டேன்ல, என் உயிரிடி, நீ உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தேவா ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்க உள்ள வரலாமா என்று கதவை தட்டி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் டாக்டர் ஜீவாவும் அவர் மனைவி யாழினியும். ரதியை நலம் விசாரித்து விட்டு, நாங்கள் வீட்டில இருந்து வரும்போது அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். அம்மா ரதிக்கும் சேர்த்து பாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொடுக்கலாமா என்று ஜீவா தேவாவிடம் சம்மதம் கேட்க எஸ் என்று தேவா சொல்ல யாழினி அவள் எடுத்து வந்திருந்த சாப்பாட்டு கேரியரை எடுத்து தேவாவிடம் கொடுத்தாள். தேவா நன்றி சொல்லி அதை வாங்கி கொள்ள, அம்மா ரதியை இப்பவே சாப்பிட சொன்னாங்க என்று ஜீவா சொல்ல, ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்று தேவா புன்னகையுடன் சொல்ல ஜீவாவும் யாழினியும் கிளம்பினார்கள். போகும் முன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று ஜீவா தேவாவின் கையை பிடித்து கொழுக்க யாழினி ரதியின் கையை பிடித்து வாழ்த்து சொன்னாள். அவர்கள் இருவரும் கிளம்பி சென்று விட கையை கழுவி விட்டு வந்து சாப்பாட்டை தட்டில் எடுத்து வைத்த தேவா, ஆமா அவங்க எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு போறாங்க? என்னோட ஜெர்மனி ப்ராஜெக்ட் விஷயம் அவங்களுக்கு தெரியுமா என்ன என்று ரதியிடம் கேட்க, அவர்கள் எதற்கு வாழ்த்து சொன்னார்கள் என்ற விஷயம் ரதிக்கு தெரியுமே. அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள் ரதி. தட்டில் சாதம் சாம்பார் பொரியல் என்று எடுத்து வைத்து கட்டிலில் ரதியின் அருகிலேயே வந்து உட்கார்ந்தவன் அவளுக்கு ஊட்டிவிட, ஏர்போர்ட்ல இருந்து நீங்களும் நேராக இங்கே வந்துட்டீங்க, எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நீங்களும் சாப்பிடுங்க என்று ரதி சொல்ல, இந்த ஒரு மாசமா ஜெர்மனியில் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பாரு 3 kg வெயிட் அதிகமாயிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கல. இங்கே பார்த்தா நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன் என்று அவன் ஒரு வாயாக அவளுக்கு ஊட்டிவிட ரதிக்கு இத்தனை நாளாய் காணாமல் போயிருந்த பசி இப்போது வயிற்றை கிள்ளியது. அவன் கொடுக்க கொடுக்க வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரதி. திடீரென்று வயிற்றை பிரட்டியது ரதிக்கு. வாந்தி வருவது போல் இருக்க வாயில் வைத்திருந்த சாதத்தை விழுங்காமல் அப்படியே வைத்து கொண்டிருந்தவள், தேவா போதும், எனக்கு போதும் என்று சொல்ல, ஏய் என்ன போதும், 4 வாய் தான் சாப்பிட்ருக்க, எடுத்துட்டு வந்து கொடுத்த சாதம் அப்படியே இருக்கு, சந்திரமதி மேடமை கூப்பிடவா என்று தேவா அவளை மிரட்டி சாப்பிட வைக்க முயல ரதி வேகமாக எழுந்து வாஷ்பேஷனுக்கு ஓடினாள். இவ்வளவு நேரம் அவன் ஆசையாய் ஊட்டிய அத்தனை உணவு பருக்கைகளும் மொத்தமாய் வெளியில் வந்து விழுந்தது. சிறிது நாட்கள் வாந்தி தலை சுற்றல் எல்லாம் இருக்கும் என்று சந்திரமதி ஏற்கனவே ரதியிடம் கூறியிருந்ததால் அவள் சாதாரணமாகத்தான் இருந்தாள். ஆனால் தேவாதான் விஷயம் புரியாமல் பதறிவிட்டான். என்னது, சாப்பிட்ட உடனேயே வாமிட் வருது? செல்லம்மா இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்
என்று தேவா நகர அவன் கையை விடாமல் இறுக பற்றி இருந்தாள் ரதி. வேண்டாம் தேவா, மேடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்குமா என்று அவள் சொல்ல, என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் வாந்தி வருமா? ஆமா, உனக்கு ஆக்சுவலா என்னதான் ப்ராப்ளம்? அதிர்ச்சியில வந்த சாதாரண மயக்கம் தானே, அதுக்கு எதுக்கு வாந்தி வரணும்? சரி நீ இரு, நான் போய் மேடம் கிட்ட என்னன்னு தெளிவா பேசிட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் அவன் நகர முயல அவன் கரத்தை பிடித்திருந்த ரதி அதை எடுத்து மெதுவாக அவள் வயிற்றில் வைத்தாள். அவள் தன் கையை வயிற்றில் வைத்த விதமும் அவள் முகத்தில் இருந்த புன்னகையும் தேவாவிற்கு ஏதோ உணர்த்த வைத்த கண் வாங்காமல் ரதியையே பார்த்து நின்றான். மெதுவாக அவள் காதோறும் குனிந்தவன், செல்லம்மா நிஜமாவா என்று கேட்க, ஆமாம் என்று வெட்கத்தோடு தலையசைத்தாள் ரதி. ஏய், நீ அம்மாவாக போறியா? நான் அப்பா ஆக போறேனா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம்! என்ன நீ இவ்வளவு நேரம் இதை சொல்ல மறந்திருக்க என்று அவளை தூக்கிச் சுற்றினான் தேவா. சுற்றினான், அவளுக்கு தலை சுற்றும் வரை சுற்றினான். ரதியின் மனதில் இவ்வளவு நேரம் இருந்த பாரம் நீங்கி மனம் பட்டாம்பூச்சியாய் பறந்து கொண்டிருந்தது. தேவா எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்பி வந்தது சந்தோஷம் என்றால், குழந்தை இன்னொரு சந்தோஷம், இரட்டை சந்தோஷம் அவளுக்கு. தேவா அவளை தூக்கி பம்பரமாய் சுற்ற, போதும் போதும் இறக்கி விடுங்க, தலை சுத்துது என்று அவள் சொன்னதும் தான் சாரி சாரி என்று மெதுவாக அவளை இறக்கி தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் தேவா. அவன் இதயம் அளவிலா மகிழ்ச்சியில் துடித்து கொண்டிருக்க, அவன் சிரிப்பும் அவள் சிரிப்பும் ஒன்றாக கலந்து அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. செல்லம்மா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப என்றவனின் உதடுகள் அவள் கன்னங்கள், நெற்றி, கண்கள், மூக்கு என்று அவள் முகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் துள்ளும் முத்தங்களாய் விழுந்தது. அவள் முகம் சிவந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளது முகமெங்கும் பனித்துளியாய் விழும் அவன் முத்தங்கள் கர்ப்ப பெருமையில் மலர்ந்த அவள் முகத்தை இன்னும் அதிக பிரகாசமாக்கியது. முகமெங்கும் முத்தம் மலர, மனமெங்கும் மகிழ்ச்சி பொங்க, அன்புதான் வாழ்வின் உச்சமென நேசத்தின் பரிசாய் சின்ன துடிப்பாய் சிமிட்டும் அதிர்வாய் காதலின் கனவாய் ஜனித்தது உயிர் ஒன்று. ரதியும் தேவாவும் தாழ முடியாத சந்தோஷத்தில் கட்டி அணைத்து நின்றிருக்க, தன் தொண்டையை செருமிக் கொண்டே அறைக்குள் நுழைந்தார் சந்திரமதி. ரதி, தேவா வந்தாச்சு, இனிமே உனக்கு மருந்து மாத்திரைன்னு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு சாயங்காலமே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுறேன் என்று ரதியின் இதய துடிப்பையும் இரத்த கொதிப்பையும் அளவிட்டவர், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ் என்றவர் தேவாவிடம் திரும்பி, ரதி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால அவளுக்கு அயன் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாளான்னு பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க, அவர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை ராஜன் வாங்க போக, அங்கிள் என்கிட்ட கொடுங்க என்று வாங்கி சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கி வந்து ஜானகியின் கையில் கொடுத்த தேவா, ஆண்டி இதெல்லாம் ரதி சாப்பிட வேண்டிய மெடிசன்ஸ், இப்போ இந்த டேப்லெட் கொடுக்கணும் என்று ஒரு மாத்திரையை எடுத்து கொடுத்து விட்டு, நீங்க போங்க, நான் முக்கியமான கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் என்று வெளியில் வந்தவன் அவர்கள் எப்போதும் வாங்கும் ஸ்வீட் கடைக்கு ஃபோன் செய்து இனிப்புகளை வரவழைத்தான். ஒரு பெட்டி 2 பெட்டி அல்ல, கிட்டத்தட்ட அங்கு இருக்கும் வெளி நோயாளிகள் உள் நோயாளிகள் என்று அத்தனை பேரையும் கணக்கிட்டு மொத்தமாக 500 பாக்ஸுக்கு மேல் வரவழைத்திருந்தான். அது அல்லாமல் அங்கு இருக்கும் வயதானவர்களுக்கு பழங்கள், குழந்தைகளுக்கு சாக்லேட் என மொத்தமாக ஆர்டர் செய்தான். சிறிது நேரத்தில் பெட்டி பெட்டியாக இனிப்புகளும் சாக்லேட் பழங்களும் வந்து சேர, அங்கு இருந்த அத்தனை பேரும் என்னதான் நடக்கிறது இங்கு என்று திரும்பி பார்க்கும்படியாக இருந்தது தேவாவின் அப்பாவாகும் கொண்டாட்டம். மருத்துவமனை நோயாளிகளை பார்க்க ரவுண்ட் சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்த சந்திரமதி தேவா ஆர்டர் செய்திருந்த இனிப்புகளை பார்த்துவிட்டு அவரிடம் வந்தவர், என்ன தேவா இது, என்னோட ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரியாம ஸ்வீட் கடை ஏதாவது ஓபன் பண்ண போறீங்களா என்ன, மொத்தமா இத்தனை ஸ்வீட் கொண்டு வந்து இறக்கியிருக்கீங்க என்று கிண்டல் செய்ய, இல்லை மேடம், இது என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு, ரதி கன்சீவ் ஆனதை கொண்டாடுறதுக்கு என்று சொல்ல, அதுக்கு இத்தனை பாக்ஸா? நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி ஒரு ஸ்வீட்டாக கொடுப்பாங்க, நீங்கள் என்ன இத்தனை பாக்ஸை மொத்தமாக வாங்கிட்டீங்க என்று புருவம் உயர்த்தி சந்திரமதி கேட்க, மேடம், இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் இல்லை, ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கொடுக்க போகிறேன் என்று தேவா சந்தோஷமாய் சொல்ல, அப்போ ஏற்கனவே பேஷண்ட்டாக இருக்கிறவங்கள இன்னும் பேஷண்ட்டாக்க போறீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு சந்திரமதி உள்ளே சென்று விட, தேவா, கரண், ராகினி, ரஞ்சித் 4 பேரும் சேர்ந்து அங்கு இருந்த அத்தனை பேருக்கும் இனிப்பை வழங்கினார்கள். இதை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜானகி கன்னத்தில் தன் 2 கைகளையும் வைத்து ஆச்சரியப்பட்டு போனாள். ரதி ரொம்ப கொடுத்து வச்சவ,
மாப்பிள்ளை செய்யறது எல்லாம் பார்த்தா ரதிக்கும் மாப்பிள்ளைக்கும் திருஷ்டி பட்டிருக்கும். அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ரதியும் மாப்பிள்ளையும் நமக்கு குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும் என்று ஜானகி ராஜனிடம் கூற, ரதி இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்காமா, முதல்ல அவளுக்கு உடம்பு சரியாகட்டும், பிறகு நீ சொன்னதெல்லாம் செய்யலாம் என்றார் ராஜன். அன்று மாலையே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். ஆண்டி, நீங்க பொருள் எல்லாம் பேக் பண்ணி வைங்க, நான் சந்திரமதி மேடமை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று தேவா சந்திரமதியின் அறைக்கு செல்ல, வாங்க தேவா உட்காருங்க. பிளைன் கிராஷ் நியூஸை பார்த்து ரதி ரொம்பவே பயந்துட்டா. உங்களை திரும்ப பார்த்த பிறகுதான் அவன் நார்மல் ஆயிருக்கா. இப்போ அவன் நல்லா தான் இருக்கா, இனி ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கா என்று டாக்டர் சொல்ல, டாக்டர் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல என்று தேவா கேட்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி டைமில் வீக் ஆகிறது சாதாரணமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயந்தான். அதனால பயம் ஒன்றும் தேவையில்லை. ஒழுங்காக சாப்பிட்றாளான்னு பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவள் மேலே உயிரியே வச்சுருக்கீங்க. அவளை எப்படி பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க அவள் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காமல் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சந்திரமதி சொல்ல, புரியுது டாக்டர் என்றான் தேவா அழுத்தமான குரலில். மற்றபடி எப்பவும் சொல்கிறது தான், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, பால், காய்கறிகள், பழங்கள்னு நிறையா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட நான் கொடுக்குற மெடிசன்ஸும் சரியாக இருக்கணும். 1 or 2 months வாமிட் சென்சேஷன் இருக்கும். அந்த டைமில் தான் யூஸ்வலாக எல்லா பொண்ணுங்களும் சாப்பிட்டா வாந்தி வருதுன்னு சாப்பிடாம அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன். வாமிட் வந்தாலும் சரி, நல்ல ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் என்று சந்திரமதி தேவாவிடம் சொல்ல, ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் என்று சந்திரமதிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அறையில் இருந்து வெளியில் வந்தான் தேவா. அதற்குள் ரதியின் அறைக்குள் வந்த நர்ஸ் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்க அதை வாங்கி கொண்டு எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மருத்துவமனையிலிருந்து ரதியை நேராக வீட்டிற்கு அழைத்து சென்று விடலாம் என்றுதான் தேவா நினைத்தான். ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கும் இந்த நேரத்தில் சிறிது நேரம் அவள் தாயுடன் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைத்தவன் ரதியை அழைத்து கொண்டு எல்லோருடனும் அவர்கள் வீட்டிற்கே சென்றான். காரில் இருந்து இறங்கிய ரதி கால் தடுக்கி கீழே விழப்போக ரதியின் மொத்த குடும்பமும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அவளை தாங்கி பிடிக்க, ஒன்னும் இல்ல, கால் தட்டிடுச்சு என்றவளை நடக்க விடாமல் தூக்கி கொண்டான் தேவா. இன்னும் 4 ஸ்டெப் எடுத்து வச்சா வீட்டுக்குள்ளே போயிடலாம், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, விடுங்க என்று ரதி தன்னை சுற்றி இருந்த அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, கரண் என்று எல்லோரையும் பார்த்துவிட்டு சங்கோஜத்தில் நெளிய, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சந்திரமதி மேடம் நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, எதுவும் பேசாமல் அமைதியா வா, ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிக்கிறேன் என்றவனை புன்முறுவலுடன் பார்த்தவள் அவன் கழுத்தில் தன் கையை மாலையை சுற்றி இறுக்கி பிடித்து கொண்டாள். அம்மா, நாங்கள் கிளம்புவா, நாளைக்கு காலேஜ் போகணும் என்று ராகினி சொல்ல, இரு ராகினி, சமையல் பண்ணுறேன், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் என்றாள் ஜானகி. ராஜனும் கரனை விடவில்லை. இதோ 1/2 மணி நேரம் சமையல் ஆயிடும் மாப்பிள என்றார். ராகினியும் ஜானகியுடன் சேர்ந்து கொள்ள அன்றே இரவு உணவில் ரதிக்கு பிடித்த அத்தனை பதார்த்தங்களும் இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஜானகி? இன்னைக்கு காலையிலேருந்து ரதி சரியா சாப்பிடல, இன்னும் எவ்வளவு நேரம் காக்க வைப்ப? சமையல் ஆச்சா இல்லையா என்று ராஜன் ஒரு புறம் அவசரப்படுத்த, ஏங்க பசிக்கிறது ரதிக்கா இல்லை உங்களுக்கா என்று கிண்டல் செய்த ஜானகி, சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லவும், சீக்கிரம் சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு ராஜன் ஒரு 8 எடுத்து வைக்க, எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ரதி கர்ப்பமாக இருக்கிற இந்த நேரத்தில் அவள் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 10-15 நாள் அவளை நம்ம கூட வச்சுக்கலாமா என்று ஜானகி கேட்க, ஏய் உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? மாப்பிள்ளையே 1 மாசமா ஊரில் இல்லாமல் இன்னைக்கு தான் திரும்பி வந்திருக்காரு. ரதியை இங்கேயே வச்சுக்கிட்டு அவரை மட்டும் கிளம்பி போன்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும்? அவர் முன்னாடி புத்தி கெட்டத்தனமா அப்படி ஏதாவது கேட்டு வச்சிடாத. மாப்பிள்ளையே சரின்னு சொன்னாலும் நம்ம பொண்ணு அவரை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு தெரியாதா உனக்கு? அவள் மாப்பிள்ளையோட போய் ஒரு 10-15 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறமா கூப்பிட்டுக்கலாம் என்று ராஜன் சொல்ல, அதுவும் சரிதான், நீங்கள் சொன்ன மாதிரி மாப்பிள்ளையே சரின்னு சொன்னாலும் இவ அவரை விட்டுட்டு இருக்க மாட்டா. இப்போ நான் எதுவும் கேட்கல, மாப்பிள்ளையோட போகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா கூட்டிட்டு வந்துக்கலாம் என்று ஜானகி பெருமூச்சுடன் கூற, ஆமாம்மா, அப்பா சொல்கிறதும் சரிதான். அக்காவை பார்த்தல, மாமாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு துடிச்சு போயிட்டான்னு. அதனால் அவள் கொஞ்ச நாள் மாமாவோட இருந்தாதான் சந்தோஷமாக இருப்பாள், அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்துக்கலாம் என்று ராகினியும் சொல்ல, சரிதான் ராகினி, அங்கே அவளுக்கு என்ன குறைச்சல்?
மகாராணி மாதிரி இருக்கா. இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. மாப்பிள்ள அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு என்று சொன்ன ஜானகி, சரி சரி நேரமாச்சு, உங்க அப்பா திரும்பவும் சத்தம் போடுறதுக்குள்ள சாப்பாட்டை எடுத்து வை. அனைவருக்கும் உணவை பரிமாற இரவு உணவை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அரைகுறையாக சாப்பிட்ட ரதிக்கு பக்கத்தில் இருந்த தேவா போதும் என்றாலும் விடாமல் சாப்பிட வைத்தான். ராகினியும் கரனும் தேவாரதியை அவர்கள் வீட்டில் டிராப் செய்துவிட்டு பிறகு தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள். ரதி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை மனோகர் வீட்டில் சொல்லி இருக்க பொன்னி அப்போதே வகை வகையான இனிப்புகளை செய்து அசத்தி ரதியின் வருகைக்காக காத்திருந்தாள். ரதியும் தேவாவும் வீட்டிற்கு வந்தவுடன் ஓடி வந்த பொன்னி ரதிக்கு திருஷ்டி எடுத்து நெட்டி முறித்து அவளை கட்டி அணைத்து கொண்டாள். தட்டு நிறைய பதார்த்தங்களை அடுக்கி கொடுத்து சாப்பிட சொல்ல, ஏற்கனவே வயிறு ஃபுல்லா இருக்கு என்று இதழ் குவித்து ஊதிய தேவா அவனுடைய தட்டில் இருந்த இனிப்புகளையும் எடுத்து ரதியின் தட்டில் வைக்க, பொன்னியக்கா இப்பதான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தோம். அம்மாவும் இவரும் வேண்டான்னு சொன்னாலும் விழவே இல்லை. கழுத்து வரைக்கும் சாப்பிட வச்சுட்டாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் வேற இருக்கு. ப்ளீஸ்க்கா இன்னைக்கு வேண்டாமே, நான் இது எல்லாத்தையும் நாளைக்கு சாப்பிட்றேன் என்று சொன்ன ரதியிடம் ஒரு வாய் இனிப்பை எடுத்து தன் கையால் ஊட்டி விட்ட பொன்னி, பரவாயில்லம்மா, உனக்கு எப்போ சாப்பிட தோணுதோ அப்போ சாப்பிடு. அது மட்டும் இல்லை, உனக்கு என்னவெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அதையெல்லாம் தயங்காம என்கிட்ட சொல்லு, நானே உனக்கு என் கையால் செஞ்சு தரேன் என்று சொன்ன பொன்னியை, அக்கா எங்கள் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு என்று கட்டி அணைத்து கொண்டாள் ரதி. இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே தன் போனில் ஏதோ அலுவலக விஷயங்களை பார்த்து கொண்டிருந்த தேவா, ரதி நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் தூங்கலாமா என்று கேட்க, போலாம். என்ன வீட்டில் அங்கிள் ஆண்டி யாரையுமே காணோம்? அப்பாவும் சித்தியும் சித்தியோட ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ விசேஷமா அங்கே போயிருக்காங்க. பாட்டி தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இரு பார்த்துட்டு வரேன் என்று பாட்டியின் அறைக்கு சென்ற தேவா பாட்டி தூங்கி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்ப வேண்டாம், காலையில் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, ஆமாம்மா பாட்டி ரொம்ப நேரமாக நீயும் தம்பியும் வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க தான் இந்த இனிப்பெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. படுக்கிறேன்னு சொன்னாங்க, அப்படியே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா எழுப்பவா என்று பொன்னி கேட்க, வேண்டாம் தூங்கட்டும், காலையில் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு தேவா ரதியை அழைத்து கொண்டு மாடிப்படிகளில் ஏறப்போனவன் ஒரு நிமிடம் நின்று யோசித்து விட்டு, செல்லம்மா உன்னால் ஸ்டெப்ஸில் ஏற முடியுமா? இல்லைன்னா தூக்கிக்கிறேன் என்று அவளை தூக்க வர, என்னது பெரிய தொல்லையா போச்சு உங்களோட, நான் ஒன்றும் பேஷண்ட் இல்லை, கன்சீவாக இருக்கேன், அவ்வளவுதான். நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ஏதோ உடம்பு முடியாத பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்று சொல்ல, நீ சொன்னா கேட்க மாட்டேன், சந்திரமதி மேடம் சொல்லியிருக்காங்க என்றான். பேச்சை எடுத்தால் சந்திரமதியின் பெயரை சொல்லியே அவளை நடக்க விடாமல் தூக்கிச் சென்று கட்டிலில் இறக்கினான் தேவா. டிவியை ஆன் செய்து அதில் மியூசிக் சேனலை போட்டுவிட்டு ரிமோட்டை அவள் கையில் கொடுத்தவன், நீ பார்த்துட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று குளியலறைக்கு சென்றவன் அடுத்த 10 நிமிடத்தில் தலையில் நீர் சொட்ட சொட்ட பூந்துவாளியில் தலை கேசத்தை துடைத்து கொண்டே இரவு உடையில் வந்து நிற்க, தொலைக்காட்சி பெட்டியில் இருந்த தன் கண்களை திருப்பி தேவாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் ரதி. கண்ணாடிக்கு முன் நின்று தலையை துவட்டி கொண்டிருந்தவன் ரதி அவனையே பார்த்து கொண்டிருப்பதை கண்ணாடியின் ஊடே பார்த்து புன்னகைத்து கொண்டான். என்ன இன்னைக்கு என் செல்லம்மா பார்வையே சரியில்லையே என்றவன் அவள் அருகில் சென்று உட்கார, அவன் எப்போது வந்து தன் அருகில் அமர்வான் என்பதற்காகவே காத்திருந்தவள் போல அவனை தாவி அணைத்து இதழோடு இதழ் பதித்தாள் பாவை. அவள் முத்தம் நேற்றைய பரிதவிப்பின் சின்னமாய் அவள் மன அழுத்தத்திற்கு மறுத்தாகி போக, தன்னவனை உயிரோடு உணரும் பேரின்பமாய் அவள் மூச்சு காற்று அவனுள் கலக்க, மாதம் முழுக்க அடக்கி வைத்திருந்த ஏக்கமும் காதலும் அந்த ஒரு நொடியில் உருகும் பனியாய் அவனுள் தூரத்தில் இருந்த அன்பு இன்று ஒரு முத்தத்தில் கரைந்து மலர்ந்தது. இருவரும் கட்டி கிடந்தனர் கட்டிலில். ரதி தேவாவின் நெஞ்சில் கன்னம் பதித்திருக்க, அவள் சுவாசத்தின் சூடு அவன் கழுத்தை தழுவ, அவனும் இப்படி ஒரு அழகான இரவுக்காகத்தானே நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். இப்போது அவளை நன்றாக இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் தேவா. இன்னொரு வாட்டி என்னை தனியாக விட்டுட்டு போகாதீங்க, எங்கே போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க என்றவளிடம், நான் வான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. நீ பழைய மாதிரி ஆரோக்கியமாக ஆகிற வரைக்கும் காலேஜுக்கு 2 மாதம் லீவு போட்டுடு. பேசிய தேவாவின் கைகள் அவள் கூந்தலை மென்மையாக வருடி கொண்டிருந்தது. என்னது 2 மாதம் லீவா? கண்டிப்பாக முடியாது. அதிகபட்சம் 1 வாரம் வேணும்னா லீவ் எடுக்கலாம், அதுவே அதிகம். அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, 1 மாதத்துக்குள்ளே என்னோட உடம்பு சரியாயிடும்
என்றாள் ரதி நிமிர்ந்து தேவாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்து. ஓகே, அப்போ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிடு. ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் செக்கப் போகணும். சந்திரமதி மேடம் நீ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ காலேஜுக்கு போகலாம். ஆனால் உன்னை நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் என்று தேவா சொல்ல, பாத்தீங்களா திரும்பவும் என்னை பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க என்று கோபித்து கொண்டாள் ரதி. செல்லம்மா, நீ என்ன வேணா நினச்சிட்டு போ, ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும். இது அவன் கட்டளையாகவே இருந்தது. சிறிது நேரம் ஜெர்மனியில் நடந்த விஷயங்களை பற்றி தேவாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டவள் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அசதியில் கண்ணயர்ந்து தூங்கி போய்விட அருகில் இருந்த போர்வையை எடுத்து இருவருக்கும் போர்த்தி கொண்டு அன்பாய் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்து அவளை அணைத்தவாறே தூங்கி போனான் தேவா.